தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாமாங்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுமார் 1400 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வாகனத்தில் இருந்த ஜாகிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தீபக் மற்றும் சிவதாபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் 1400 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து தீபக் மற்றும் வெங்கடேஷ் இருவரையும் கைது செய்தனர்.